வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோச் ஒர்க். ப்ரோச் ஒர்க்லேயே கிராண்டான ஒர்க்காக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு ஆல்ரெடி இந்த 2 ஃப்ளார் நான் பண்ணிட்டேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியலை. நான் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பார்த்துருவோம். இப்போ இந்த மெட்டீரியல் பாருங்கள், இது இந்த குட்டி அந்த கிளாஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இங்கே நான் ஒட்டியிருக்கேன். 6 பெட்டல் மாதிரி ஒட்டியிருக்கேன். மிரர், அதாவது மிரர் மாதிரி இருக்குது. 6 இது ஒட்டியிருக்கேன். இது பாருங்கள், ஐ ஷேப்பில் இருக்கும். குட்டி குட்டியாக ஐ ஷேப்பில் இருக்கும். இதில் 2 பக்கம் ஹோல்ஸும் இருக்கும். நம்ம தைக்கணும் அப்படின்னாலும் தைச்சிக்கலாம், இல்லை நம்ம ஒட்டிக்கலாம். நான் இந்த மிரர் ஒட்டிட்டு இதுக்கு மேலே 2 இதை ஒட்டியிருக்கேன். அதாவது வி ஷேப்பில் ஒட்டுறப்ப பெட்டல்ஸ் மாதிரி தெரியும், ஃப்ளார்ஸ் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயே இது லைட் லாவெண்டர் கலர், அதாவது இந்த சாரியோட பார்டர் கலர். சாரீ பிங்க்கு, பார்டர் லைட் லாவெண்டர் பேஸில் இருந்துச்சு. ஸோ அந்த லாவெண்டர் கலரில் இருக்கனால அந்த கலரும் நான் எடுத்திருக்கேன். அந்த பாருங்கள், சாரீ பிங்க் வித் லாவெண்டர் ஷேட் இருக்குது. அதே மாதிரி அதோடைய பல்லுவில் ஒரு ப்ளூ வந்துருந்துச்சு. இதை பாருங்கள், ஒரு ப்ளூ, நல்ல ஒரு ப்ளூ இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஷேடு வச்சு தான் நான் இந்த பெட்டலும் எடுத்திருக்கேன். அந்த ஐ ஷேப்பில் இருந்தது ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஃப்ளாரில். ஸோ இந்த ப்ளூ பேஸ் வச்சு தான் நான் இதில் ஒட்டியிருக்கேன். இப்போ மேலே இதுக்கு ஏற்ற மாதிரி லாவெண்டர் கலரில் என்னென்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 ஃபஸ்ட்டு நான் டெஃபினேஷன் கொடுத்துட்றேன். இந்த ப்ரோச் ஒர்க்குக்கு நடுவில் இங்கே ஒரு ஃப்ளார் வரும். இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு நான் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் பீட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி குட்டி ஒயிட் பீட் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஃப்ளார்ஸ் மாதிரியே இருக்கும். லைட் பிங்க்கு ஃப்ளவரோட ஒரு பெட்டல் நம்ம வச்சு தைக்கணும். இது இந்த மாடலு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸு. இது பாருங்கள், நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும் இது. அதே மாதிரி டியூப் பீட் எடுத்திருக்கேன். டியூப் பீட் 1 இன்ச் டியூப் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி டியூப் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ்லேயே கொஞ்சம் வெரைட்டியாக நான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் நான் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்டோன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒயிட் ஸ்டோன்ஸு. அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா இது லைட் லாவெண்டர் கலர் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இந்த சீக்வன்ஸ் பாருங்கள், அதாவது சம்கி வருது இல்லையா, அதே மெட்டீரியல் இருக்கும். இதை வச்சு நம்ம தைக்கலாம். அதே மாதிரி பிங்க் இது. அப்புறம் 4 mm பீடு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு கொஞ்சம் பீடு வேணும், அதனால் பீடு, அப்புறம் அந்த டியூப் பீடு எல்லாமே நம்ம 1 by 1 தைக்கிறப்ப எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், இந்த பீடுக்கும் அதாவது அந்த டியூபுக்கும் இந்த டியூபுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இது பாருங்கள், இந்த 4 mm பீடு, கோல்டு பீடு எடுத்திருக்கேன். டியூப் பீட்லேயுமே 2 வெரைட்டி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் மெட்டீரியல். இதை வச்சு நல்ல ஒரு ப்ரோச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு எல்லாமே எப்பயும் நம்ம தைக்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் 10 inch சைஸ் 10 அந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த நீடில் தான் ஒல்லியாக இருக்கும். ஸோ எல்லா பீடுக்குள்ளேயும் நம்ம நுழையும். இதுக்கு இந்த B7000 அந்த கம்மு வச்சு தான் ஒட்டுறேன். ஏன்னா இம்மீடியட்டாக நமக்கு ஒட்டணும்னா இது தான் யூஸ் ஆகும். இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸு. இப்போ 1 by 1 எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஃப்ளார் முடிச்சிடுச்சு. இப்போ நடு ஃப்ளார் நான் பண்ண போகிறேன். நடு ஃப்ளாருக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் என்ன அப்படின்னா, அந்த ஒரு, அதாவது என்ன சொல்லலாம், அந்த ஒரு பீடு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சப்பட்டை பீடு மாதிரி நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் இருந்துச்சு இல்லையா, இந்த காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அந்த பீடு ஒன்று கோர்த்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடு ஒன்று கோர்த்துக்கிறேன். ஓகேவா? இந்த பீடை வச்சுட்டு இப்படி நல்லா ஒட்டி பக்கத்தில் வச்சு ஊசி குத்துங்க. அப்போ தான் நமக்கு எந்த சைடு நம்ம குத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த சைட் நான் கரெக்டாக அது நிற்கும், இல்லைன்னா வளைஞ்சிரும். நார்மல் நான் இப்போ இது எல்லாத்துக்குமே கோல்டு கலர் த்ரெட்டு ஃபஸ்ட்டு எடுக்கலான்னு எடுத்திருக்கேன். இல்லைனா நம்ம லாவெண்டர் கலர் எடுக்கலாம், ஏதாவது ஒரு கலர் வெளியே தெரியாத மாதிரி எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பீடு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு வச்சுட்டு பக்கத்துலேயே ஒட்டி தச்சிடுறேன். இந்த மாதிரி இது ஒரு 5 பெட்டல் வர்ற மாதிரி ஒரு ஃப்ளார் வரும். அவ்வளோதான், 5 பெட்டல் வந்துருச்சு. இப்போ நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அதுக்கு ஊடால இந்த 2 லாவெண்டருக்கு நடுவில் ஒரு டியூப் பீடு வைக்கிறேன். இந்த டியூப் பீட் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1/2 inches தான் இருக்கும். 1 inch டியூப் பீடும் எடுத்திருக்கேன். இது 1/2 inch டியூப் பீட் நான் வைக்கிறேன் நடுவில், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இந்த நடுவில் ஒரு ஒயிட் ஸ்டோன் என்கிட்ட இருக்குது. அந்த ஸ்டோன் பாருங்கள், நல்லாயிருக்கும் ஒயிட் ஸ்டோன். அதுக்கு மேலே ஒரு கோல்டு ஒரு குட்டி ஒரு பீடு ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோனே. ஸோ இதை வச்சு நான் நடுவில் ஒட்ட போகிறேன்.
இந்த மாதிரி ப்ரோச் ஒர்க்குக்கு ஃபுல்லாகவே நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒட்டிக்கிறோம், ஒர்க்கும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த ஃப்ளார் வச்சு நம்ம தைக்கலாம். அடுத்து இந்த ஃப்ளார் தைக்கிறப்ப இதுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும். சரி, அந்த ஃப்ளாரோட எட்ஜு கீழே வந்து ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் நம்ம இந்த பாருங்கள் இப்படி ஹோலில் விட்டு அதை எடுத்து இப்படி தைச்சிடணும். நல்லா ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் நல்லா தைச்சிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக நிற்கும். அது போக நான் லாஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே க்ளூ போடுவேன். நம்ம இந்த தைக்கிறத வச்சு மட்டும் நம்ம பண்ணோம்னா தூக்கிட்டு நிற்கும். ஸோ அந்த பெட்டலை வச்சுட்டு நம்ம பெட்டலோட அடிப்பகுதியில் மெதுவாக லைட்டாக தூக்கி நம்ம க்ளூ போட்டால் மட்டும்தான் அது நல்ல ஒரு ஸ்டிஃபாக நிற்கும், துணியோடு படிஞ்சு நிற்கும். இந்த மாதிரி தைச்சிருங்க நல்லா. நான் இதுக்கு வந்து ஒரு 3 பெட்டல் தான் வைப்பேன். பெட்டலுமே பெரிய சைஸாக இருக்குது. இந்த பாருங்க தூக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா க்ளூ போட்டு ஒட்டிடணும். எப்பயுமே ப்ரோச் ஒர்க்கு வந்து நம்ம தைக்கிறதோடு நிப்பாட்டக்கூடாது, ஒட்டுறது தான் சேஃப்டி. இதில் வந்து கீழே மட்டும்தான் அந்த ஹோல்ஸ் இருக்கும் தைக்கிறதுக்கு, மேலே நடுவுலலாம் எங்கேயுமே வராது. அதனால் கீழே மட்டும் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் உள்ளே விட்டு விட்டு எடுத்து நல்லா க்ரிப்பாக நீங்கள் வந்து வச்சு தைச்சிக்கோங்க. அவ்வளோதான். 2 பெட்டல் இப்போ முடிச்சு 3வது பெட்டலையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த கீழே டியூப் பீடு ஒன்று கோர்த்துட்டு, நடுவில் இந்த ஃப்ளார் முடிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாரை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி அந்த 4mm பீடு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பீடை கோர்க்குறேன். அப்புறம் 4mm பீடை தள்ளிட்டு அடியில் கூடி அந்த ஃப்ளாரில் நம்ம விட்டோம் அப்படின்னா அழகாக அதை நின்றுக்குறோம். ஓகேவா? புரியுதா? ஃபஸ்ட்டு ஃப்ளாரை கோர்த்துக்கணும், அப்புறம் 4mm பீடை கோர்த்துட்டு 4mm பீடை தள்ளிட்டு ஃப்ளார் வழியாக அடியில் நம்ம குத்திட்டோம் அப்படின்னா அப்படியே அதை நின்றுக்குறோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளாருக்கு மேலே 4mm பீடு வர்றப்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இது. இப்போ தான் திருப்பி நான் வந்து டியூப் பீடு வச்சு தைக்கிறேன். ஒரு 3 டியூப் பீடு, 3 பெட்டல்ஸ் நல்லா மேலே வந்துட்டு கீழே வந்து 3 டியூப் பீடு வைக்கிறப்ப அழகாக அந்த 3 சைடு ஃப்ளாரு, ஒரு சைடு வந்து அந்த குட்டி ஸ்டெம் அந்த மாதிரி பார்க்க அழகாக தெரியும். அந்த சைடு அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இன்னொரு ஃப்ளவர் நான் தைச்சிட்டேன் அதே மாதிரி. இப்போ நடுவில் இங்கே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த குட்டி ஒரு ஃப்ளவர் வருது. இந்த ஃப்ளவருக்கு 4 பக்கம் ஒரு இந்த ப்ளூ நான் எடுத்திருக்கேன் இல்லையா, ஐ ஷேப்பில் இருக்க அந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 4 சைடு வந்து லைட் லாவெண்டர் வச்சு தைக்க போகிறேன். பாருங்கள், போக போக எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து கொண்டு வந்துட்டேன். ஐ ஷேப்பில் 2 ஹோல் இருக்குதுன்னு சொன்னேன். கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இந்த பாருங்கள், இந்த கீ ஹோலில் நான் ஃபஸ்ட்டு விட்டுறேன். விட்டுட்டு திருப்பி மே சைடு இப்படி விடுறப்ப அழகாக அப்படி நின்றுக்குறோம். அவ்வளோதான். இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே வச்சு தைங்க. அந்த குழியில் நம்ம மேலே வர்ற குழியில் வந்து நான் குட்டி ஒரு அந்த டியூப் பீடு வச்சு அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணுவேன். அதையும் பார்க்கலாம். கூம்பாக இருக்கிற பகுதி மேலே வைக்காதீங்க, நல்ல குழியாக இருக்கிற பகுதி வந்து மேலே வைங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி நான் ஃப்ளார்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஆப்போசிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும். அப்படி தைக்கிறப்ப மட்டும்தான் அதனுடைய ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பக்கத்தில் வச்சு தைக்கிறப்ப அந்த வேரியேஷன் மாறும். ஷேப்போடு அப்படியே அந்த ஷேப்பு மாறிடும், ஃப்ளவரோட ஷேப்புமே மாறிடும். ஃபஸ்ட்டு மேலே, அடுத்து கீழே தைச்சேன். இப்போ லெஃப்ட்டு, அடுத்து ரைட்டு. பொதுவாக ப்ரோச் ஒர்க் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அந்த கழுத்து பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளார் மாதிரி பண்ணியிருப்பாங்க, இல்லை கையில் ஒரு குட்டியாக ஒரு மோட்டிஃப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு கொடுத்துருக்கவங்க வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு கிராண்டாக வேணும், ப்ரோச் ஒர்க்கே கிராண்டாக வேணும்ட்டா நிறைய ஆரி ஒர்க் இருக்குது, ப்ரோச் ஒர்க்கில் எனக்கு நல்ல கிராண்டாக எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்.
இதில் இப்போ பாருங்கள் லாவெண்டர் 4 சைடு, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் சீக்வன்ஸ் ஐ சீக்வன்ஸ், இது பேர் ஐ ஷேப்பில் இருக்கனால ஐ சீக்வன்ஸ், இது 4 பக்கம். இந்த மாதிரி பண்ணுறப்ப 8 பெட்டல்ஸ் வர்ற ஒரு குட்டி ஃப்ளார் நமக்கு அது கிடச்சிருது. இப்போ நடுவில் இந்த ஸ்டோன்லேயே அடியில் வந்து 2 பக்கம் ஹோல், 4 ஹோல் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு 2 ஹோலில் விட்டு நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா நடுவில் அழகாக நின்றுக்கிறோம். இது வந்து கிளிப் ஸ்டோன், இது பேர். கிளிப் ஸ்டோன் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி அந்த குழி மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல குட்டி குட்டி டியூப் பீடு வச்சு நான் மேலே தச்சிடுறேன். இப்படி தைக்கிறப்ப அடியில் சீக்வன்ஸோட கலர் இருக்கும், மேலே கோல்டு கலர் வந்துடும். புரியுதா? இந்த மாதிரி தெரியும் அழகாக. இப்போ அதே மாதிரி மேலேயும் வந்துச்சு, 2 தைச்சிருக்கேன். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 தைச்சிட்டு மேலே ஒரு ஃப்ளார் தைச்சிருக்கேன். இப்போ நம்ம 1 இன்ச் டியூப் பீடு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டியூப் பீடு வச்சு ஒரு 3 ஒரு டிசைன் மாதிரி பாருங்கள். டியூப் பீடு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 mm பீடு ஒன்று கோர்த்துக்கிறேன், கோல்டு. கோர்த்துட்டு அதை பக்கத்தில் ஒட்டி அடியில் கொண்டு போயிடுறேன். பொதுவாக ப்ரோச் ஒர்க்குனாலே இந்த டியூப் பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அங்கங்கே இது வந்தால் மட்டும்தான் ரொம்ப அழகாக தெரியும். அது ஒரு சின்ன சின்ன ஸ்டெம் மாதிரி, இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளாருக்கு வந்து ஒரு குட்டி அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு கேலக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் நம்ம இந்த ஸ்டோன், அதாவது நம்ம டியூப் பீடு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி 3 வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு மல்டி ஸ்டோனுமே நான் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரோச் ஒர்க் வீடியோலையும் போட்டிருக்கேன், அது எப்படி தைக்கணும்னு. அதுலேயும் மேலே 2 ஹோல், கீழே 2 ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே 2 ஹோலில் விட்டு தைச்சிக்கோங்க. எப்பயுமே ஸ்டோன் வச்சு தைக்கிறப்ப நல்லா ஒட்டி பக்கத்துலேயே தைங்க. அதுக்கப்புறம் கீழே, அதாவது ஃபஸ்ட்டு மேலே ஒரு 2 இதுலேயும் தைச்சாச்சு. அடுத்து பாருங்கள், மறுபடியும் கொண்டு வந்து அடுத்த 2 ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோலில் விட்டு திருப்பி அதை ஒட்டி கீழே கொண்டு போயிடணும். இந்த மாதிரி அந்த ஹோலில் போகிறதுக்கு நமக்கு நீடில் நல்ல ஒல்லியான நீடில், அதாவது ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்பர் 10 சைஸு, அந்த நீடில் தான் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எவ்வளோ நாளும் கம்ஃபர்டபுளாக அந்த நீடில் வந்து உள்ளே போகும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இன்னொரு மேலே வந்து ஒரு குட்டி ஒயிட்டு ஸ்டோனும் ஒட்டுறேன். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஒயிட் ஸ்டோன் அங்கங்கே குட்டி குட்டியாக ஒட்டுறப்ப ஹைலைட்டாக நமக்கு கலர் அழகாக தெரியும். எல்லாமே தைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டு லைட்டாக தூக்கி க்ளூ அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் நல்ல ஃபிட்டிங் கிடைக்கும் நமக்கு. நூல் அந்து போனாலும் க்ளூவோட பேஸில் அது நல்லா நிற்கும். இல்லை க்ளூவோட பவர் குறைஞ்சாலும் நமக்கு தைக்கிறனால அது நிற்கும். ஸோ டபுள் பர்பஸ் ஆகி போயிடுது, டபுள் ஸ்டிஃப்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளாரை வந்து கோர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளார் மாதிரி இருக்க சீக்வன்ஸை நான் கோர்த்துட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீடு கோர்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளார் கோர்த்துக்கிட்டேன், அடுத்து பீடு கோர்க்குறேன். கோர்த்துட்டு இப்போ நம்ம பீடை தள்ளிட்டு ஃப்ளாரில் மட்டும் மறுபடியும் குத்தி அடியில் கொண்டு போகிறோம். இப்போ ஃப்ளாருக்கு மேலே பீடு வந்து நல்லா உட்காந்துரும். இப்போ அதர் சைடும் ஒரு 3 அந்த லாங் டியூப் பீடு வச்சுட்டேன். இப்போ அங்கங்கே அந்த ஃப்ளார் வச்சு தைச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே பெரிய ஒரு மல்டி கலர் ஸ்டோன் வச்சு தைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் இதுவும் எப்பயும் தைக்கிற மாதிரி கீழே 2 ஹோலில் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே 2 ஹோலில் விட்டு எடுக்கணும்.
இந்த ப்ரோச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்ல கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம யோசனை பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். நல்லாயிருக்கும், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விட்டு எடுத்துகிட்டு அடியில் திருப்பி கரெக்டாக நீங்கள் ஸ்டோனை வச்சுக்கோங்க. தையல் மட்டும் போடுறது ஸ்டிஃபாக போடுங்க, லூஸாக போடாதீங்க. நல்லா இழுத்து இழுத்து போடுங்க. லூஸாக போட்டிங்கன்னா பீடு எல்லாமே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டோன்ஸுமே நல்ல வெயிட்டான ஸ்டோன்ஸு. தைக்கிறப்ப நமக்கு ஸ்டிஃபாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம காட்டை விட்டு துணி எடுத்தோன்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி தெரியும். அதனால் நம்ம தைக்கிறப்பே நல்லா ஸ்டிஃபாக கையை பிடிச்சிக்கிட்டு, லெஃப்ட் கையில் நல்லா எப்போயுமே க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ரோச் ஒர்க் அங்கங்கே பாருங்கள் ஒரு 4mm பீடும் வச்சு அழகுபடுத்தியிருக்கேன். அப்போ வந்து அந்த கேப்பெல்லாம் ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் நமக்கு கேப் தெரியாது. இந்த பீடு வச்சு நம்ம 4mm பீடு ஃப்ளார்ஸ்லாம் வச்சு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இது ப்ரோச் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ குட்டி குட்டி புட்டாஸ் மட்டும் பண்ணலான் இருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி கிராண்டான ஒர்க்கு கேட்டனால இதில் புட்டாஸும் போட போகிறேன். இப்போ புட்டாஸுக்குமே வந்து நான் டியூப் பீட் தான் எடுத்திருக்கேன். டியூப் பீடும் அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோன் வந்து ஒரு குட்டி ஒயிட் ஸ்டோன், கொஞ்சம் மீடியமான ஒரு ஒயிட் ஸ்டோன், 2 ஸ்டோன் எடுத்திருக்கேன். குந்தன் ஸ்டோன் தான் அது. நம்ம ஜஸ்ட் அதை ஒட்டிக்கிட்டாலே போதும், தைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு வி ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு டியூப் பீட் வச்சு தைச்சிக்கிறேன். சின்ன புட்டா தான், சிம்பிளான புட்டா வந்து ரொம்ப கிராண்டாக வேணான்னு நினச்சேன். பிகாஸ் நம்ம வச்சுருக்க ப்ரோச் ஒர்க் நல்ல கிராண்டாக வந்துருச்சு. ஸோ புட்டாஸ் அங்கங்கே வைக்கிறப்ப கொஞ்சம் சிம்பிளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் நான் வச்சுக்கிறேன் டியூப் பீடு. இது வந்து நான் கை ஸ்லீவில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கையோட அளவு வந்து 8.5 தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்போ சைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு குட்டி கை தான் அவங்க போடுவாங்களாம், அதனால் அந்த சைஸுக்கு இந்த மெஷர் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வி மாதிரி வச்சுட்டு இந்த வீக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்டோன், கீழே ஒரு ஸ்டோன், இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நீட்டான லுக்காக இருந்துச்சு. இந்த புட்டா மேலே ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன், குந்தன் ஸ்டோனு பாருங்கள், சைஸ் பாருங்கள், எப்படியும் ஒரு 4mm மாதிரி இருக்கும் இந்த சைஸு. கொஞ்சம் பெரிய ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும். அந்த வீக்கி கரெக்டாக உள்ளே உட்கார்ற மாதிரி, இந்த மாதிரி உட்கார்ற அளவுக்கு அதை எடுத்தேன். ஓகேவா? அதே மாதிரி கீழே வந்து ஒட்டுறதுக்கு குட்டி ஸ்டோன், ரொம்ப குட்டியான ஒரு ஒயிட் ஸ்டோன் எடுத்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டோன், கீழே ஒரு ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். புட்டாஸ் எல்லாமே அங்கங்கே போட்டுட்டு, சரியா? இப்போ புட்டாஸ் எல்லாமே போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டான ஒர்க்காக வந்திருக்கு. இது அழகாக இருக்கா? புட்டாஸ் வச்சதுக்கப்புறம் அந்த டிசைனோட லுக்கே அழகாயிருச்சு. கம்ப்ளீட் ஒரு நல்ல ஒரு கிராண்டான லுக் கிடைக்கிது. அவ்வளோதான். எல்லாமே நல்லா நான் க்ளூ போட்டு அடியில் தூக்கி நல்ல B73 க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே ஆடாது. நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸான ஒரு ப்ரோச் ஒர்க்காக வந்திருக்கு. இப்போ இதே இது வந்து நான் நெக் டிசைன்லேயும் பண்ணியிருக்கேன். நெக்கில் வந்து இந்த சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ளார் சீக்வன்ஸ், அது வரிசையாக 1 by 1 நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்ட் லாவெண்டர் வச்சுட்டு நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன், டியூப் பீட் ஒட்டியிருக்கேன். இதே ப்ரோச் ஒர்க் தான் அங்கே பண்ணியிருக்கேன். அங்கங்கே அதே புட்டாஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்குக்கு சூப்பராக வந்திருக்கா? இதுக்கு வந்து ஜரி த்ரெட் எதுவுமே வராது. ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே ஃப்ளார்ஸ் வந்து வச்சுட்டே போயிடலாம். நெக்குக்கு அந்த யூ ஷேப் நெக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியே பண்ணிடலாம். இது கம்ப்ளீட் ப்ரோச் ஒர்க், கிராண்டான ஒரு கம்ப்ளீட்டான ப்ரோச் ஒர்க் வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஒர்க்காக இருக்கும். இது ஆரி ஒரு அழகான ஒரு டிசைன்னா, இது வேறு ஒரு மாடலில் இது அழகாக தெரியும். அப்போ அதே மாதிரி இதை வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டியாக பண்ணியிருக்கேன். ஃப்ளார்ஸ் பாருங்கள், அதே நான் அந்த நெக் பேட்டர்ன் வச்சுட்டு புட்டாஸும் வச்சுட்டேன். ஃப்ளார்ஸ் மட்டும் குட்டியாக ஒரே ஒரு ஃப்ளார் வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து பெருசாக வச்சோம்னா வல்கராக தெரியுன்றதுக்காக குட்டியாக வச்சுருக்கேன். இன்னொன்று சாரியையும் பிடிச்சி இழுக்காத மாதிரி
அந்த ஃப்ளாரும் வேணும், அந்த டிசைனும் வேணும்னு குட்டியாக வச்சுருக்கேன். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும்னா இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.